ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக முட்டை ஆம்லேட் போட்டு அதை வச்சு எப்படி எக் கிரேவி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது ரொம்ப பெரிய ரெசிபிலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நானும் என் ஹப்பி சொல்லி தான் ட்ரை பண்ணேன். ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தது, ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. பரவாயில்லையே, இந்த ஐடியா ரொம்ப சூப்பராக இருக்குது, ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணி இம்போர்ட் பண்ணி பார்த்ததுல ரொம்ப ஈஸியாக இருந்தது. எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டேன். 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதிலேயே கலந்து விட்டுட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு கப்பில் ஊற்றி கலந்து ஊற்ற சொன்னார். நான் தான் சரி கப்பிலலாம் ஊற்றினா ஸ்மெல் அடிக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணாலும் போகாதுன்னு சொல்லிட்டு கல்லுலேயே ஊற்றி அப்படியே கலந்து விட்டுக்கிட்டேன். எப்படியும் கட் பண்ணி போடுறது தானே, நமக்கு ஈஸியான வேலையை தான் நாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை நான் பண்ணி வச்சிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், 2 முட்டையை உடச்சி ஊற்றி லைட்டாக ஆயில் விட்டு அப்புறம் முட்டையை அப்படியே கலந்து விட்டுருக்கிறேன். ஸ்பூன் வச்சு பார்த்திங்கன்னா கலந்து விட்டுட்டுருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கொஞ்சம் லைட்டாக சோம்பேறித்தனம் தான், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் வேணால் ஒரு கப்பில் ஊற்றி கலந்து கூட தோசைக்கல்ல போட்டுக்கலாம். அப்புறம் முட்டை வெந்துருச்சுன்னு சொல்லி திருப்பி போட்டேன். 2 சைடும் நல்லா வேக விட்டு எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டேன் தனியாக. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிறோம். வச்சு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான எண்ணெய், எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ எண்ணெய் நான் விடுறேன். பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நான் 2 முட்டை அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தான் செய்கிறோம், 2 பேர்த்துக்கு மட்டும். சும்மா சைடிஷ்காக செஞ்சோம். சரி ரெசிபி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான். பார்த்திங்கனாவே தெரியும், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காயுது. இப்போ நம்ம கடுகு எடுத்து அதிலே ஆட் பண்ணிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காயிட்டும். லைட்டாக கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெருவெங்காயமெல்லாம் இதில் ஆட் பண்ணுறோம். நான் ஒரே ஒரு பெரிய சைஸ் பெருவெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம 2 முட்டை போட்டு கொஞ்சமாக செய்கிறோம் இல்லையா, ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது. அதனால் ஒரே ஒரு வரமிளகாய் 2-3 துண்டாக கட் பண்ணி அதிலே போட்டுக்கிட்டேன். வெங்காயத்தை நல்லா வணக்கி விடணும். ரொம்ப கோல்டன் கலரும் வணக்க தேவையில்லை, ஓரளவுக்கு மீடியமான ஃப்ளேமில் வச்சு வணக்கணும்னாவே போதும். கொஞ்சம் நேரம் நல்லா வணங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிளகாய் போடுறோம். பார்த்தாவே தெரியும், ஆனியன் நல்லா வணங்கிட்டு இருக்குது எண்ணெயில். இப்போ நான் ஒரே ஒரு மிளகாயை மட்டும் அதில் ஆட் பண்ண போகிறேன். குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட, ஈஸியான ரெசிப்பியும் கூட. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அதுக்கு தேவையானது என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள்தூள் கொஞ்சம், வரமிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இருந்தது அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வணக்கி விடுறேன். ஆல்ரெடி மஞ்சள்தூள், சிக்கன் மசாலா, வரமிளகாத்தூள் எல்லாமே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக போட்டுருக்கேன் காரத்துக்காக. போட்டு நல்லா அதெல்லாம் ஒரு கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் அதுலேயே நான் தக்காளி, ஒரே ஒரு குட்டி தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதுலேயே ஆட் பண்ணி நம்ம கிரேவிக்கு அப்போ தான் கொஞ்சம் திக்காக கிடைக்கும், அதுக்காக அரைச்சி வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறி விட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் அதிலே ஊற்றிட்டேன். அப்போ தான் கிரேவி கிடைக்கும் இல்லையா, அதுக்காக. பாருங்க, நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணங்கணும். இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக லைட்டாக வச்சா போதும், கிரேவிக்கு தேவையான அளவு. நல்லா அதெல்லாம் ஒரு கிளறி விட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக லைட்டாக போட்டோம்னா போதும். நம்ம ஆம்லேட் ரெடி பண்ணக்குள்ள அதில் உப்பு மசாலா எதுவுமே போட தேவையில்லை, வெறும் முட்டையை மட்டுமே உடச்சி ஊற்றி நம்ம போட்டோம்னா போதும். ஏன்னா இதில் உப்பு ஆட் பண்ணுறோம்ல, அந்த எசன்ஸ் அதில் இதாகிக்கும், இறங்கிடும். நல்லா பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கொதிச்சு வரப்போ நம்ம ஆம்லேட் போட்டு வச்சுக்கிறோம் இல்லையா, அதை நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதிலே ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கொஞ்சம் நேரம் அதிலேயே நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் எல்லாம் அதுக்குள்ளே இறங்கும். அப்போ தான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதுலேயே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக்காக விட்டிங்கன்னா அந்த கிரேவி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுண்டிடும்.
சுண்டினதுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஈஸியான ரெசிபி. அப்படியே வந்து ஒரே ஒரு டைம் தான் சொன்னார், இந்த மாதிரி செய்யுமா, செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிவிட்டு நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும். குட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப பிடிக்கும். காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க. நாங்கள் வந்து காரம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவோங்கிறனால நான் வந்து மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கிறேன், மசாலாஸும் ஆட் பண்ணியிருக்கிறேன். சூப்பராக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடியானோடனே ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வீட்டில் கொஞ்சம் லெமன் ரைஸ் செஞ்சுருந்தோமா, அதுக்கு வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம். செம்ம அட்டகாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. இது எல்லா சாப்பாட்டையும் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.